Hi friends, very warm welcome to Sanu's Kitchen. இன்னைக்கு Sanu's Kitchenல நம்ம வந்து chicken chilli தாங்க பார்க்க போறோம். நம்ம கடைங்கள்ல கடை மசாலா யூஸ் பண்ணிருப்பாங்க, கலர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம வீட்லயே இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி செஞ்சு திருப்தியா பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கிற ஒரு 2-3 ingredients வச்சு நம்ம அழகா chicken chilli செஞ்சு பிள்ளைங்களுக்கு திருப்தியா கொடுக்கலாம். வாங்க இத எப்படி பண்றது, இதுக்கு தேவையான ingredients என்ன பார்த்துட்டு வருவோம். Hi friends, very warm welcome to Sanu's Kitchen. இன்னைக்கு Sanu's Kitchenல என்ன பார்க்க போறோம்னா chicken chilli தாங்க பார்க்க போறோம். நம்ம கடை மசாலா யூஸ் பண்ணாம வீட்ல இருக்கிற ingredients வச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிளா எப்படி chilli டேஸ்டியா ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 1/4 கிலோ chicken எடுத்துர்க்கேன். போன்லெஸ் எடுத்துக்கலாம் இல்ல போனோடே எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் போன் இருக்க மாதிரி தான் எடுத்துர்க்கேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ அதனால இப்போ வந்து ஒரு 1/4 kg நான் வந்து chicken எடுத்துர்க்கேன். இதோட தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக மஞ்சத்தூள். ஒரு சில பேர் கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கழுவிட்டு அப்படியே நான் இது பண்ணிட்டேன், அதனால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல, அதனால் இப்போ ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், என்ன ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அரிசி மாவு. இது வந்து கோட்டிங்காக கொஞ்சம் அந்த மசாலா நிற்கும், அதுக்காக நான் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். தேவையில்லைனாலும் ஓகே. ஒரு சில பேர் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவாங்க, அது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக்கிரும். பட் அரிசி மாவு கொஞ்சம் கிரிப்ஸியாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால இதை ஆட் பண்ணிவிட்டு முட்டை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி முட்டை வந்து ஆட் பண்ண மாட்டேன். ஒரு சில பேர் முட்டை ஆட் பண்ணுவாங்க. இதில் வேணும்னா இந்த டைமில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு முட்டை தேவையில்லை, அதனால நான் யூஸ் பண்ணல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் அந்த ரெட்டிஷ் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் கலர் ரொம்ப பளிச்சுன்னு வேணும் அப்படின்னா நம்ம கடைகளில் யூஸ் பண்ணுற மாதிரி கலர் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் ஹைஜீனிக் இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு அது நல்லது இல்லாதனால நான் கலர் பொடி யூஸ் பண்ணல. நம்ம வந்து வீட்டில் எப்படி நார்மலாக நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் நான் மோஸ்ட்லி பார்ப்பேன். ஸோ அதனால நான் அந்த கலர் பொடி எதுவும் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் ஒரு 1/2 an hour நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான சில்லி வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1/2 an hour ஊற வச்சிருவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு 1/2 an hour ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே சிக்கன் ஊறிடுச்சு. இப்போ இங்கே வந்து நான் வந்து அளவாக எண்ணெய் ஊற்றி நான் வச்சுருக்கேன் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நான் ரொம்ப அதிகம் எண்ணெய் ஊற்ற மாட்டேன், ஏன்னா திருப்பி இந்த எண்ணெய் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அளவாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் சூடாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருவோம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம சிம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சிக்கனாக நம்ம எடுத்து நம்ம போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ சிம் பண்ணிடுங்க, நல்லாவே வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பட் சிம்லேயே வச்சு வேக வைங்க. சிக்கன் வந்து நல்லாவே நம்மளுக்கு வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாகவே வந்து சிக்கன் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இருந்தாலும் சிம் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிரிப்ஸியாக நல்லாயிருக்கும். அரிசி மாவு வேறு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ கிரிப்ஸியாக நல்லாயிருக்கும். இது நல்லாவே வேகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வந்து வேகணும். இப்போ நம்மளுக்கு 2 பக்கமும் நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம எடுத்துருவோம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் சில்லி ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்திங்க, வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என் பொண்ணுக்கு இதுதான் ஸ்நாக்ஸ். இந்த ஜூஸோட இந்த சில்லி இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.